ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம மூவியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னா மை லவ் ஃபார் யூ. ஸோ வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மிக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட போகலான்டா. சின்ன வயசுலேருந்தே நீங்களும் வியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா தான் வளர்ந்தீங்க. லைக் ஒரே ஸ்கூல், காலேஜ் அண்ட் இப்போ ஒரே ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வி மேலே ஒரு பெரிய க்ரஷ் சின்ன வயசில் இருந்தது. ஆனால் இப்போது அது லவ்வாக மாறிடுச்சு. நீங்கள் டேவை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதை எந்த இடத்துலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை. காலேஜ் டைமில் ஒரே ஒரு வாட்டி கன்ஃபஸ் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தைரியத்தை வர வச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே நடந்த சீனை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே ஓடிருப்பீங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, வி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பா. இது மட்டும் இல்லாமல் 2 பேரும் அதே இடத்துல கிஸ் வேறு பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் வி சிங்கிள் தான். பிகாஸ் வீக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகலை. அதனால 2 பேரும் பிரேக் பண்ணிட்டாங்க. அவங்க லவ் ஒரு 6 months தான் இருந்திருக்கும். சரி, இப்போது இன்ட்ரடக்ஷன் போதும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஹாய் வயன், ஹாய் வி, ஏடா இவ்வளோ லேட்டாக வர? அந்த மேனேஜர் பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? அவன் கிடக்குறான் சொட்ட தலையா. சரி, நாளைக்கு டீம் லஞ்ச் இருக்குது தெரியும்ல? தெரியும்டா. நீ கேட்குற? இல்லடி, அப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காத. அதுக்கு தான் ஒரு ரிமைண்டர் கொடுத்தேன். அதெல்லாம் நான் கரெக்டாக வந்துடுவேன். சரி, ரியா கிட்ட சொல்லிட்டியாடா? நீ ஷை ஆகுறான். இல்லடி, ஆனால் சீக்கிரமாகவே சொல்லிடுறான். சீக்கிரமாக கன்ஃபியூஸ் பண்ணிடுறா. இந்த காலத்துலலாம் சின்ன வயசுலேயே கமிட் ஆகிடுறாங்க. அப்படியே ஒரு பொண்ணு சிங்கிளாக இருந்தாலும் அவளையும் ஏதாச்சும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக மச்சான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, அவளுக்கு இந்த மந்த் பர்த்டே வருது. ஸோ ஐடியா கூடண்டி. நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் யூனிக்காக வாங்கி கொடுறா. ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ், சாக்லேட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் நீங்கள் கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வி வரான். எவ்வளோ நேரம்டா? சாரிடி. அப்போது வீக்கு பின்னாடி தான் ரியாவும் வரா. அவள் வியை கூப்பிட்டு பாய் சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. உங்களை பார்த்துட்டு அவள் கிளம்பிட்டா. அப்போ நீங்கள் வீக்கிட்ட, என்னடா நானும் பக்கத்தில் தான் நிற்கிறேன், ஆனால் என்னை கண்டுக்காமல் உன்னை மட்டும் பார்த்து பாய் சொல்கிறா, அதுவும் ஒரு ஸ்மைலோட. ஏடா கரெக்டாக பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்லடி, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் ரேண்டமாக. இதை தான் அவள் தாண்டி வந்து பேசினோம். சரி, அவள் நம்பர் வாங்கினியா? வாங்கிட்டேனே. சூப்பர் தான். சரி வாடி, நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது. அப்படின்னு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே டீம் லஞ்சில் என்ன இவன் நம்மளுக்கு ரிமைண்டர் கொடுத்துட்டு இவன் மறந்துட்டானா என்ன? இன்னும் ஆளே காணும். இப்படி நீங்கள் யோசிச்சுட்டே ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வி ரியா கூட வரான். ஐடி வி கிட்ட போய் ஸ்லோவா, ஏடா வண்டியிலே பிக்கப் ஆகிடுச்சா? ஒன்றா பைக்லலாம் வரீங்க? கம்முன்னு ரெடி வேற. ஏடா மச்சாச்சு? அப்புறம் சொல்கிறேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே டீம் லஞ்சும் முடியுது. அப்போது வி உங்ககிட்ட வந்து ஆடி போகலாம். லூஸு ரியா கூட வாடா, மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். ஏன்டா லூஸு மாதிரி பண்ணுற? என்னாச்சு? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவன் மூஞ்சியே சரியில்லை. என்னதான் ஆச்சு சொல்லு ஒழுங்கா. எனக்கு அந்த ரியா வேணாண்டா மச்சான். ஏன்டா என்னாச்சு? அவள் கமிட்டடாண்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், நேற்று டெக்ஸ்ட் பண்ணும்போதுலாம் நல்லா பேசினோம். இன்றைக்கி என்னை பிக்கப் கூட அவள் தாண்டா பண்ணிக்க சொன்னான். ஆனால் வண்டியில்
ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கு கொடுத்தா பாரு. இப்போ அப்படி ஃப்ளாஷ்பேக். ரியா, வி சொல்லு ரியா, வி நீட் டு டாக். என்னாச்சு? வி, நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நீ எந்த இன்டென்ஷன் தான் என்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு நேற்று நீ டெக்ஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ அப்படி ப்ரெசண்ட்டில் என்னடா சொல்கிறேன்? நிஜமாவா? பின்ன சும்மா வாடி சொல்லுவாங்க, நிஜமாக தான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன அவகிட்ட? நான் என்னத்த சொல்ல, அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இங்கே. நீங்கள் அதை கேட்ட உடனே பயங்கரமாக சிரிக்கிறீங்க. அப்போ வி, சிரிடி, நல்லா சிரி. என்ன மாதிரி ஏதாச்சும் லவ் பண்ணியிருந்தா என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன, நீ சிங்கிளாக ஜாலியாக சுற்றிட்டுருக்க, உனக்கு இங்கே என் ஃபீலிங்ஸ் தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சிரிக்கிறத நிறுத்திடுறீங்க. உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. யாரோட சொன்னா நான் யாரையும் லவ் பண்ணலன்னு? அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாரையும் க்ரஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு, செட் ஆகலைன்னா ப்ரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்க வரவங்க எல்லாரையும் சைட் அடிச்சுட்டு இருக்க பர்சன் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் அதுதான் என் லாஸ்ட் லவ்வாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் கடைசி வரைக்கும் எல்லா லவ்வாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவனை தான் பிடிக்கும், அவனை மட்டும்தான் பிடிக்கும். அவன் கூட வாழணும், நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கணும் அப்படிலாம் ஆசை இல்லைடா. அவனை ஹாப்பியாக கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் போதும். அவன் என் கூட எப்பயும் போல் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும். அவனுக்கு எல்லாரும் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இருந்து நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு அவன் மட்டும் போதும். அவன் மட்டும் என் கூட இருந்தாலே என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்படி நீங்கள் சொல்ல வி உங்களையே பிளாங்காக பார்த்துட்ருக்கான். நீங்களும் வியை நோட் பண்ணிவிட்டு, சரி வி வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. அந்த ரைட் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் வீக்கு பாய் சொல்கிறீங்க. பட் அவன் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்காம வீட்டுக்கு போய்ட்றான். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ வீக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஐம் ஆஃப் டுடே, கோ பை யுவர் செல்ஃப் அப்படின்னு. நீங்கள் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க வீ கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு. நீங்கள் அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் வீக்கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். இப்படியே தான் 1 வீக் க்ராஸ் ஆகுது. வி ஆஃபீஸ்க்கும் வரதில்லை, கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ரொம்ப கோவத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க. இதை பாரு வி, உன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லாதது தப்பு தான். அதுக்குன்னு நீ இப்படி இக்னோர் பண்ணுறதுலாம் டூ மச். இப்போ நீ பேசலைன்னா இனிமேல் எப்பயும் என்கிட்ட பேசாத. இனிமேல் உனக்கு நான் கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பொதுவாக குட் பை. வி நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை பார்த்துட்டான். பட் ஆனால் ரிப்ளை பண்ணல. நீங்கள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டீங்க. பிகாஸ் அவன் ஆன்லைனில் தான் இருக்கான். இப்போ வீக்கிட்டேருந்து ஒரு கால் வருது, ஹலோ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். நீங்களும் மேலே போகிறீங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லாதது தப்பு தான். அதுக்காக ஐம் சாரி. அதுக்காக இப்படி இக்னோர் பண்ணுவேடா நீ? இத்தனை வருஷத்தில் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம், ஆனால் என்றைக்குமே பேசாமல் இருந்ததில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 hour அந்த சண்டை நீடிக்குமா? அதுக்கப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சுவோம். 1 week 7 days 168 hours உன்னை பார்க்கல, உன்கிட்ட பேசலை, ஒரு டெக்ஸ்ட் இல்லை, கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா உன் மனசில் நினச்சிட்ருக்க? பேசி முடிச்சிட்டியா? நான் உன்கிட்ட இத்தனை வருஷத்தில் எதையுமே மறைச்சி தருவேன். நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க? அடிக்கடி சோகமாக இருப்ப. நான் கேட்டால் கூட எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஏதோ மூட் ஸ்விங்ஸ் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் இதான் ரீசனில் மைண்ட் செட் என்ன தான் வயன் எனக்கு புரியல. உன்கிட்ட நான் எல்லாத்தையும் வந்து பைத்திய மாதிரி வளரிடணும். ஆனால் நீ மட்டும் எதையும் சொல்ல மாட்டேல. பட் ஆனால் எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவேன், பி நான் ஓப்பன் புக், என்கிட்ட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ண, நான் உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறேன்னு. இப்படி மறைச்சிட்ருக்க எல்லா விஷயத்தையும். அன்றைக்கி நீ அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? எதையுமே சொல்லலைன்னா அப்புறம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கென்னடி மரியாதை. ஸ்டாப் இட் வி. நீ மட்டும் என்ன,
என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறியா என்ன? அந்த பொண்ணு காலேஜில் லவ் பண்ணி அப்போ கூட நானும் கேட்டதுனால தானே நீ சொன்ன. அப்போ அதுக்கு பேர் என்ன? ஓ, அப்போது நீ அந்த மனசில் வச்சுட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கல. அப்போ கூட நீ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறவன். நான் அட்லீஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீ அதை கூட பண்ணல. இப்போ எதுக்கு கத்துற? சொன்னால் மட்டும் என்ன பண்ண போகிற? சேர்த்து வைக்க போறியா? முடிஞ்சா ஹெல்ப் பண்ண வேண்டி, முடிஞ்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். உன்னால் முடியாது. ஏன் உன்னால் முடியாது? ஏன் என்னால் முடியாது? உன்னால் முடியாது, அவ்வளோதான். இப்போ ஏன்னு சொல்லன்னு வச்சுக்கோயேன், வயன் பல்லார்னு அரைஞ்சிருவேன். ஏன்னா அது நீ தான். அப்படியே வி சைலண்ட்டு. நீ தான் சின்ன வயசுலேருந்து உன் கண்ணுக்கு நான் வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் தெரிஞ்சேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் தெரியுறேன். பட் எனக்கு நீ ஃபர்ஸ்ட் சைட் லவ். இதெல்லாம் நானும் சும்மா தான் நினச்சேன். எனக்கு இந்த கண்டவுடன் காதல் மேலாம் நம்பிக்கையே இல்லை. அதை எப்படி பார்த்த உடனே லவ் வரும்னு நினச்சேன். பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன். எங்கே போனாலும் பின்னாடி கூடவே வருவேன். உனக்கு நான் ரோஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் டைமில் வாங்கி கூட கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல. எல்லாமே நான் உன் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷனில் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டேன். நீ என் முன்னாடி எத்தனை பேரை சைட் அடிச்சிருக்கேன். சரி, அது கூட விட ஃபர்ஸ்ட் நீயும் ரெனியும் கிஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே சுத்தலாம் போல இருந்தது. நம்ம லவ் பண்ணுற பையனை இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி என்கிட்டே வந்து அவளுக்கு பர்த்டே, அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி என்கிட்டே வந்து ஐடியா கேட்டிருப்பா. பைத்தியக்காரி மாதிரி தெரியுதாடா என்னை பார்த்தா? உனக்கு என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? உனக்கு என் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும்போது நான் எப்படி அவங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும்? ஃபோர்ஸ் பண்ணி எதை வேணால் வாங்கிடலாம். ஆனால் லவ் வாங்க முடியாது. எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாயமோ தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு வாட்டி வராத தைரியத்தையும் வாவான்னு சொல்லி வர வச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் அப்போது நீ அந்த ரெனிக்கு ப்ரப்போஸ் பண்ண. என்னடா பண்ணுறது? அப்போ வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறியா? பெருசாக வந்துட்டு இவன்கிட்ட சொன்னா அதனால கோவம். உன்கிட்டே வந்து ஒன்றை தான் லவ் பண்ணுறேன்னு எப்படி நான் சொல்லுவேன்? நீ எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ண? இதெல்லாம் எப்பயுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். உன்னை எப்படி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த சிம்பத்தியில் நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் என்னையும் பேச வச்சுட்டேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. வீக்காக ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறான் அங்கேயே. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீங்கள் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் ரொம்ப கொள்ளுறது கீழே போ, வீட்டுக்கு கிளம்பு, நானும் போகிறேன், பாய், நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போய்ட்றீங்க. வி அங்கேயே உட்காந்துட்ருக்கான் ஒரு 2 hours கிட்ட. அப்புறம் தான் அவன் வீட்டுக்கு போனான். இப்போ நெக்ஸ்ட் டே அவன் வழக்கம் போல் இருக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அதனால பைக் எடுத்துகிட்டு அவன் உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்களும் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறி உட்காருங்க. அந்த ரைட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக ஏதாவது பேசிகிட்டே போவீங்க. இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது இவன் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்படி அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பெருசாக எதுவுமே சொல்லலை. தென் ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆயாச்சு. ஆஃபீஸ்க்கு போயும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவன் உங்கள்கிட்ட அவ்வளோவா பேசவே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பான். லன்ச் டைமில் நீங்கள் போகிறீங்க அவனை பார்க்குறதுக்கு. வடை சாப்பிட்டு போகலாம். நான் வரலடி
அப்புறமா சாப்பிட்றேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான். நீங்கள் லன்ச்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. பட் ஆனால் அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். வீ என்னை பாரு, இதை பாருடா அப்படின்னு சொல்லி அவன் சின்ன பிடிச்சி நீங்கள் பார்க்க வைக்கிறீங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன நான் நேற்று சொன்னதை மைண்டை வச்சுட்ருக்கியா? மறந்துடு, ஓகேவா? இதுக்கு தான் நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். விட்டுரு. அது அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு யோசிச்சுக்கோ. எனக்கு இப்படி ஒன்று பார்க்கறது கஷ்டமாக இருக்குடா. நீ ஒரு மாதிரி இருக்க. இப்படி இருக்காத, தயவு செஞ்சு. எனக்கு இப்போ நான் தான் இதுக்கு ரீசன்னு தோணுது. நீ தானே நான் டார்ச்சர் பண்ண, யார் லவ் பண்ணுறேன்னு. அதனால தானே சொன்னேன், தயவு செஞ்சு ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ என்னடா பிரச்சனை? நான் தானே காரணம். எதுக்கு காரணம்? நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு. ஆமாடா, நீ என்ன காரணம்? கல்யாணம் படிக்கிறியா? ஆயப்பாரு, காரணம் ஒழுங்காக முடி சாப்பிட்றான். பெருசாக பேசிட்டான். ரியாலனா என்ன வேறு பொண்ணு பாரு. எப்படி பேசுகிற? எனக்கு அந்த ரியா வேற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரிஞ்சவொடனே அவ்வளோ கோவம் வந்தது. எப்படி உன்னால் மட்டும் இது முடியுது வயன்? என்ன இப்படி சீரியஸான பேசுகிற? இது செட் ஆகலடா உனக்கு. வயன் நான் விளையாடல வயன். உனக்கு புரியுதா நீ என்ன பண்ணுறன்னு? உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நீ விலகு. இல்லைன்னா உனக்கு வேண்டியதை கிடைக்கிற வரைக்கும் நீ சேஸ் ஓவர். நீ ரெண்டுமே பண்ணல. கூடயே இருந்து நீயே கஷ்டப்பட்டுருக்க. இதை பாருங்க, என்னை விட்டு என்னால் போக முடியாது. அதுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ணவும் என்னால் முடியாது. என்னை அப்படியே விட்டு நீ உன் லைஃப்பை பாரு. நீ பைத்தியம் மாதிரி சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் நானே எடுத்து சாப்பிட்றேன். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். அவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவன் நார்மலாகவே ஆகுற மாதிரி தெரியல. நீங்களும் அவனை ஈவினிங் வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க. பட் ஆனால் அவன் ஒரு மாதிரியாக தான் சுற்றிட்டுருக்கான். ஸோ அவ்வளோதான்டா. நம்ம இந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி 1 ஷாட்டுன்னு தான் நினச்சேன், பட் 2 ஷார்ட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே, see you later. Bye.